ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 19 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்ச் 19ஆம் தேதி யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் இந்த வீடியோ பதிவில் பலன் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவை நிறைய பேர் கேட்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறபடி நல்லா இருக்குது சார், அதிர்ஷ்டம் கை கொடுக்கு, நீங்கள் சொல்கிற அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட தேவதை, லக்கி நம்பர் எங்கள் வேலை செய்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இந்த தகவல் நான் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கிறேன். நான் சரியாக கோச்சாரத்தில் சொல்கிறேன். இன்றைக்கி 12 ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க, 27 நட்சத்திரத்துலேயும் நிறையா இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் இது மேட்ச் ஆகுமானா ஆகாது, ஆனால் சில பேர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அன்றைக்கி தேதிக்கு அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? நான் எந்த நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்குன்னு சொல்கிறேனோ அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பலனை கொடுக்கும். இது மாறாத உண்மை. சரியா? இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நேற்றைய போல் இன்றைய இல்லை, இன்று போல் நாளை இல்லை, நாளை போல் நாளை மறுநாள் இல்லை. ஸோ எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாறிக்கிட்டே அமைப்புக்குள்ளே தான் நம்ம பலன்களை தேடுறோம். யோகத்தை பார்க்குறோம், அதிர்ஷ்டத்தை பார்க்குறோம், லக்கி நம்பரை பார்க்குறோம், லக்கி கலரை பார்க்குறோம், சாதக பாதத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரைட் நேயர்களே, இப்போ மார்ச் 19/3/2026 பங்குனி 5 வியாழக்கிழமை அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்றைக்கி திதி பிரதமை, வளர்பிறை பிரதமை திதி, நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். சரியா? வியாழக்கிழமை, தெலுங்கு வருடப்பிறப்பு, உகாதி திருநாள். பிரம்மன் இந்த பிரபஞ்சத்தை படைச்ச நாள், இந்த பூமியை படைச்ச நாள் யுகாதி பண்டிகை தான். சரியா? அதனால் எல்லாத்துக்கும் யுகாதி நல்வாழ்த்துக்கள், தெலுங்கு வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். கன்னட மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள் அனைவருக்கும், என் சகோதரர் தாய்மார்கள் அனைவருக்குமே தெலுங்கு வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தெலுங்கு புத்தாண்டு உங்களுக்கு என்றைக்கு பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 19 மீன ராசியில் அது உதயமாகுது. ரைட் நேயர்களே, இருக்கட்டும். இப்போ அன்றைக்கி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் இருக்குது அதை பார்ப்போம். அன்றைக்கி ஒரு 9 நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 19ஆம் தேதி ஒரு 9 நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் அமைப்பு பார்க்கப்படுகிறது. அது என்னென்ன நட்சத்திரம்னு அதை சொல்கிறேன். நட்சத்திர பலன்களை சொல்லிட்டு அடுத்த ராசிக்கு சொல்கிறேன். பொறுமையாக இருங்க. எல்லோரும் உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் இருங்க. முக்கியமான குறிப்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பரணி, பூரம், போராடம் இவங்களுக்கு பேரதிர்ஷ்டம், யோகம், அதிர்ஷ்டம் இருக்கிறது. அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். அதுக்கடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 9 நட்சத்திரத்துக்குமே மார்ச் 19ஆம் தேதி யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது, ராஜயோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. 27 நட்சத்திரத்துக்கு 9 நட்சத்திரத்துக்கு தான் இறைவன் கருணை பறக்கிறார். தெய்வம் தந்த லக்கி டேஸ், தெய்வத்தினுடைய அருள் பெற்ற லக்கி டேஸ். பரணி, பூரம், போராடம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. இந்த 9 நட்சத்திரத்துக்கும் மிகச்சிறந்த யோகமுள்ள, ராஜயோகமுள்ள, கொடீஸ்வர யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. இந்த நட்சத்திரத்துக்கு சொல்லிவிட்டு மற்ற நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். நான் பரணி, பூரம், போராடம் இவங்களுக்கு எப்படி சார் பலன் வரும் அப்படின்னா, இவங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செய்வாங்க. இவங்க ஈடுபடுற வியாபாரம், தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். இவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறாங்க, டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் சொல்லிக் கொடுக்குற வேலை, டியூட்டோரியல் காலேஜ், கல்வி, எஜுகேஷனல் இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். அதில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் பெருகும். சரியா? ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி இந்த தொழிலில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக கணிதம், அறிவியல், ஆராய்ச்சி, எழுத்து, இயக்கம், கட்டுரை இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். இது சம்மந்த தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக பார்க்கப்படுகிறது. இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், இசைக்கருவி, தொழில்நுட்பம், கைவினைப் பொருட்கள் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். பரணி, பூரம், போராடம் இவங்களுக்கு வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர், லக்கி நம்பர், கொடிகளை கொடுக்கும் லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவங்களுக்கு அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மிகச்சிறப்பாக இருக்கும். எனக்கும் நல்லா இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், பெண்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க. பொழுதுபோக்கு அம்சம் உள்ள விஷயங்கள் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ஒரு மால், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஒரு கலைக்கூடம், ஒரு திருமண மகால், ஒரு ரெக்ரேஷன் கிளப்பு, இப்படி மணமகள் சம்மந்தப்பட்ட தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மகளிர் சுய உதவிக்குழு, பெண்கள் வேலை பார்க்குற இடம், டெய்லரிங், எம்ப்ராய்மெண்ட், ஜவுளி கடை, கார்மெண்ட்ஸ் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பாத்திரக்கடை, நகைக்கடை, சில்வர் பாத்திரக்கடை இது சம்மந்தப்பட்ட தொழில் ரீட்டைல் அவுட்லெட்டில் இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் பொருளும். ஸோ பொழுதுபோக்கு அம்சம் உள்ள, பொழுதுபோக்கு சார்ந்த தொழில் வியாபாரம் வணிகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். அந்த வருமானம் 1000ஆவோ லட்சமாவோ கோடிகளாக மாறும். இவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 6ஆம் நம்பர்.
இந்த லக்கி நம்பர் வந்து 6ஆம் நம்பர். நிறைய பேருக்கு அந்த இது தெரிய மாட்டேங்குது. 6ஆம் நம்பர்னால் கூட்டுத்தொகை 6ன்னு வரும். 6னா சிங்கிள் டிஜிட் கிடையாது, கூட்டுத்தொகை 33, 42, 24, 15, 51. அதாவது 2 எண்களை கூட்டினோம்னா அந்த கூட்டுத்தொகை 6ன்னு வரும். சில நேரம் 3 கூட வரும், 3 எண்கள் கூட வரும். சரியா, 321 6 வரும். 3, 2, 5, 5, 1, 6. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் சார் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க எப்படின்னு. இது ஒரு சாதாரண விஷயங்க. இது தெரியலன்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க, வீட்டில் படித்தவங்ககிட்ட கேளுங்க, அக்கம் பக்கத்தில் கேளுங்க, கூச்சப்படாமல் கேளுங்க. இந்த லக்கி நம்பர் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு அதை ஒரு டிஜிட்டாக தான் சொல்ல முடியும். அந்த கூட்டுத்தொகை வந்து 6ன்னு முடியும். அது 2 எண்களாக இருக்கலாம், 3 எண்களாக இருக்கலாம், சில எண்கள் சில 4 எண்களாக கூட இருக்கலாம். சரியா, அப்படித்தான் நீங்கள் அதை பார்த்துக்கணும். சரியா, இப்போ 4111னா அதுவும் 6 தான் வரும். சரியா, 4411 அப்படின்னாலும் அதுவும் 6 தான் வரும். சரியா, 411னா 4, 1, 5, 5, 1, 6 அப்படி தான் வரும். ஸோ இந்த கூட்டுத்தொகை எப்படி கண்டுபிடிக்கும்னு தெரிஞ்சால் கேட்டுக்கோங்க. ஸோ கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கலரு, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அடுத்து வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமானை கும்பிடணும், சிவநாமத்தை சொல்லணும், குருக்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், வீட்டில் இருக்க பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நம்பர் 3ஆம் நம்பர், கூட்டுத்தொகை வந்து 3, லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சந்தனம், லெமன் கலர், எலுமிச்சை கலர். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. ஓகே நேர்களே, இவங்களுக்கு எப்படி சார் பணம் வரும்? புனர்பூசம் விசாகம் புரட்டாதிக்கு பணம் வந்து இவங்களுக்கு வந்து எப்படி வரும்னா, பிள்ளைகளால் பெருமைப்படவார்கள், பிள்ளைகளால் ஒரு வருமானம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் பணம் இருக்கும், கொடுத்த பணம் திருப்பி வரும், பெரியவங்ககிட்டேருந்து பணம் வரும், வீட்டில் இருக்கிற முதியவர்களிடருந்து பணம் வரும். ஸோ இவங்களுக்கு பணம் பல வகையில் வரும். குறிப்பாக பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க, வட்டி கடை வச்சுருக்கிறவங்க, ஃபினான்ஸ் வச்சுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் பல வகையில் வரும், கோடிகளாக பொருளும், பையன் நிரப்பம். ரைட்டு, இப்போ வந்து மார்ச் 19ஆம் தேதி ஒரு 9 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. இந்த 9 நட்சத்திரத்துக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்கும், லக்கி இருக்கும். மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா, அவங்களுக்கு அந்தளவுக்கு சொல்ல முடியல. ரைட், இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். அசுபதி மக மூலம். நீங்கள் வந்து யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அம்மனை வழிபாடு பண்ணணும். மார்ச் 19ஆம் தேதி அம்மனை வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் வெள்ளை, அதிர்ஷ்ட நிறம் வடமே இருக்குது. உங்களுக்கு லக்கி நம்பர்லாம் சொல்ல முடியாது, சாய்ஸ் நம்பர். அதாவது என்ன, ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் வச்சுக்கலாம், 2ஆம் நம்பர். அடுத்து வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோணம். நீங்கள் வந்து தேவி ஸ்ரீ கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் கருப்பு, அதிர்ஷ்ட நிறம் தென்மேற்கு. அதிர்ஷ்ட நம்பர் சொல்ல முடியாது, சப்போர்ட் நம்பர், அதாவது சார்ந்து உள்ள நம்பர், சாய்ஸ் நம்பர், 4ஆம் நம்பர். மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் சிவபெருமானை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, ஆரஞ்சு, ஃபேண்டா கலர். சாய்ஸ் நம்பர் 1. அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும், கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. சாய்ஸ் நம்பர். சரியா, சாய்ஸ் நம்பர், சப்போர்ட் நம்பர் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட கலர் சிகப்பு. அடுத்து வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். சரியா, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிங்கன்னா யோகம் இருக்கும். உங்களுக்கு சாய்ஸ் நம்பர் 8, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட கலர் நீலம், ஸ்கை ப்ளூ, கத்திரிப்பு கலர், ரோஜாப்பூ கலர். அடுத்து ஆயிலியம் கேட்டே ரேவதி இவங்க விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணணும். விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணால் மிகச்சிறப்பாக இருக்கும். சாய்ஸ் நம்பர் 7, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு. ஓகே நேர்களே, இப்போ வந்து 27 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. அந்த 27 நட்சத்திரத்தில் 9 நட்சத்திரத்துக்கு தான் மார்ச் 19ஆம் தேதி ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் இருக்குது. அந்த 9 நட்சத்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கடுத்து ராசி பலனை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, வீடியோ முழுக்க கேளுங்க. சில தகவல்களை கடைசியில் கூட சொல்லுவேன், முக்கியமான தகவல்களை. பரணி பூரம் பூராடம் லக்கி நம்பர் 5, கிருத்திகை உத்திரம் உத்திராடம் லக்கி நம்பர் 6, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி லக்கி நம்பர் 3. ரைட்டு, இப்போ ராசி பலனுக்கு வருவோம். ராசி பலன் எடுத்துட்டோம்னா முதல் மேசராசிக்கு எப்படி சார் இருக்குன்னா விரயமாக தான் இருக்கும். சரியா, தாய் வழியில் சில செலவுகள் இருக்கும், சுகம் கட்டு போகும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் டிலே இருக்கும். சரி, எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் டிலே இருக்கும், தாமதம் இருக்கும், எந்த ஒரு வேலையும் கடினமான சூழ்நிலையாக இருக்கும். சரியா, எதுலேயும் முழு எஃபெக்ட் போட்டு செய்யணும். நீங்கள் முழுசாக தன்னை அர்ப்பணிக்கணும், டெடிக்கேஷனாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் ஓய்வு எடுங்க, அமைதியாக இருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக பொறுப்பு இருக்கும். சரியா, அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். என்னடா வேலை பல அதிகமாக இருக்கேன்னு கொஞ்சம் அனுசரித்து போங்க. வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க. அது மாதிரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க. கேரக்டர்ஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிகிட்ட பேசும்போது நிதானம் இருக்கணும், விரயம் இருக்கும், நிதானம் இருக்கும், பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும். உங்கள் உறவை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஒருத்தர் மரியாதையாக பேசுங்க. பேச்சுவார்த்தையில் சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தைகள் பிரச்சனை கொடுக்கும். அதனால் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க.
பணப்பிரச்சனை கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பணம் கையை விட்டு போயிடும். கையை பசைகிற மாதிரி இருக்கும். அதனால் மேசராசினியர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இஎன்டி பிரச்சனை வரலாம், காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வரலாம். குளிர்பானங்களை பார்த்து குடிக்கணும். சரியா? ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா எதனாச்சும் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ரிஷபம். ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது? ரிஷபத்துக்கு வந்து வெற்றி கழிப்பு தான், சந்தோஷம்தான். சந்தோஷமாக இருப்பீங்க. காரியங்களும் இருக்கும், லாபம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சௌரியமாக இருப்பீங்க. கம்பெனி சொல்ல இருப்பீங்க. நல்ல வார்த்தை பேசுவீங்க. நாளும் நல்லது நடக்கும். வார்த்தையால் பிறரை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. சொல்லும் செயலும் நல்லாயிருக்கும். தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. சொன்ன நேரத்தில் சொன்ன காரியத்தை முடிச்சிடுவீங்க. அது வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மேலதிகாரோட பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எல்லாம் டக்கு டக்குன்னு முடியும். சும்மா கன் பார்ட்டியாக இருப்பீங்க. காதில் ஒரு நன்னா இருக்கும். மனைவி மக்களோட சந்தோஷமாக இருப்பீங்க. சாயந்தர நேரம் எங்கேனாச்சும் ஈவினிங் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. டின்னர் போயிட்டு வருவீங்க. இல்லைனா சாயந்தரம் எங்கேனாச்சும் நகை கடை, ஜவுளி கடை, எங்கேனாச்சும் ஒரு பொழுதுபோக்கு போயிட்டு வருவீங்க. பீச்சு, பார்க்குன்னு போயிட்டு வருவீங்க. நல்லாயிருக்கும். சரியா? லைஃப் பார்ட்னர்கிட்ட பொழுது நல்லபடியாக அனுப்புவீங்க. கையில் காசு பணம் இருக்கும். தேவைக்கு பணம் இருக்கும். எதனாச்சும் முதலீடு பண்ணாலும் பண்ணலாம். சரியா? லாபகரமான நாளாக பார்க்கப்படுகிறது. எதனாச்சும் முதலீடு பண்ணிங்கன்னா அது சக்ஸஸாக முடியும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரியா? எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆள் நல்லா இருப்பீங்க. ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. ரிஷபராசிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மிதுனம் வந்து என்ன இணக்கமாக இருப்பீங்க. நட்பு இருக்கும். சரியா? ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காரிய சித்தியாக இருக்கும். சரியா? காரிய சித்தியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானம் பல வகையில் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்கு வந்து மார்ச் 19 மனதில் ஒரு தெளிவு இருக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல காரியமாக செய்வீங்க. எல்லா செய்கிற காரியங்கள் எல்லாமே பொருத்தமாக இருக்கும். எதுலையுமே ஃபிக்ஸடாக அடாப்டடாக இருப்பீங்க. நல்ல ஒரு வார்த்தை பேசுவீங்க. நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. வெற்றிகரமாக எல்லா காரியத்தையும் முடித்து பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க. சில பேருக்கு பதவி சம்மந்தப்பட்ட காரியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். லைஃப் பண்ணுறக்கிட்ட நல்லபடியாக இருக்கும். காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். குடும்ப நலன் கருதி சில காரியங்களை செய்வீங்க. குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். முதலீட்டு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. ஷேரிங் நல்லாயிருக்கும். பங்கு மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், பங்குதாரர் இதிலெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு நம்பிக்கையான நாளாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து வந்து கடகத்துக்கும் நல்லா தான் இருக்குது. கடகத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு மேன்மையான நாளாகவே கடகராசிக்கு பார்க்கப்படுகிறது. சிறப்பாக இருப்பீங்க. சரியா நேயர்களே? தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. வெற்றி மேல் வெற்றி வருவதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும்போது பொறுப்பாக எடுத்துக்கணும். சரியா? பொறுப்பாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருங்க. கவலைப்படாமல் இருங்க. சரியா? காரிய அனுகூலம் இருக்கும். கவலைப்படாமல் இருங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆத்திரப்பட்டாலும் அவசரப்படாதீங்க. பதட்டப்படாமல் காரியம் பண்ணிங்கன்னா பாதி வெற்றி. ஸோ கடகராசினியர்கள் பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல சக்ஸஸ் ஆகும். இருப்பினும் பொறுமையாக இருக்கணும். சரியா? நல்ல விதமாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். திருப்தி இருக்கும். சரியா? உங்களுக்கு வந்து செய்கிற காரியத்தில் ஒரு திருப்தி கிடைக்கும். ஆத்ம திருப்தி இருக்கும். ஏன்னா பொறுமையாக இருக்கணும். பதட்டப்படாமல் இருக்கணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க. சரியா? நான் தான் பெருசு, நீ பெருசு அப்படின்னு வாதம் பேசாதீங்க. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக இருந்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். காதலும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் தேவைக்கு இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும். செலவுகளை சிக்கனமாக வச்சுக்கோங்க. தேவைக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டாம். திட்டம் போட்டு வாழ்ந்தீங்கன்னா திவிட்டாத இன்பமாக இருக்கும். தேக ஆரோக்கியம். அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாய்க்கு முடியாமல் போகலாம். சரியா? தாய் உறவு சிறப்புகளை பார்த்துக்கோங்க. தாய் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி கடகராசிக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கும். அடுத்து வந்து சிம்மத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? உங்கள் சிம்மத்துக்கு வந்து அஷ்டமச்சனி நடக்குது. அதுபோக இப்போ வந்து சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால கவனமாக இருக்கணும். சரியா? விரயம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சலோடு தான் ஆதாயம் இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? ராசிநாதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அமாவாசை சந்திரன் கூட சேர்றாரு. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலைச்சல் இருக்க தான் செய்யும். வேறு எப்படி சார் பலன்கள் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, சிம்மராசிக்கு வந்து பொது பலன்கள் அதிருப்தி இருக்கும். அனுசரியாக இருக்கணும். அனைவர்கிட்டையும் அனுசரியாக போகணும். விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை. அனுசரியாக போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்துக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம் இருக்கணும். நம்மளால் முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா 19ஆம் தேதி நல்லா சைன் பண்ணலாம்.
எதிர்காலத்தை பற்றி சில கவலையில் வரத்தான் செய்யும். வேலை பார்க்குற இடத்துல எல்லாத்துக்கிட்டும் அனுசரித்து போங்க, மெயின்டைன் பண்ணுங்கள், ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், விட்டு கொடுத்து போங்க. சரியா? சில தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. அப்படி எதுவும் தவறு பண்ணிட்டால் எக்ஸ்கியூஸ் கேளுங்க. சரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேளுங்க. விதண்டாவாதம் பேசாதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. அது மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பேச்சுவார்த்தையில் ஒரு நல்லிணக்கம் இருக்கணும். சரியா? ஒரு சாஃப்ட் கார்னரை ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்கு வந்து மார்ச் 19 கொஞ்சம் கஷ்டமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். திங்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கணும். இல்லைனா பிரயாணம் பண்ணும்போது எதனாச்சும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொருட்கள் மேலே கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து கண் வலி பல்லு வலி வரும். அதனால் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சரியா? சில அசௌகரிய கோளாறு இருக்கும். ஸோ சிம்மராசினியர்கள் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதைகளை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கன்னி ராசிக்கு வந்து கொஞ்சம் காம்படிஷனாக தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் போட்டி பொறாமையாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இருப்பினும் லாபம் இருக்கும். சரியா? லாபம் இருக்கும், வாய்ப்புகளும் வரும். சரியா? வாய்ப்பும் இருக்கும், லாபமும் இருக்கும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். திருப்தியாக இருப்பீங்க. சரியா? தேவைக்கு வந்து பணப்பழக்கம் இருக்கும், திருப்தியாக இருப்பீங்க. சில காரியங்களை பொறுப்பாக செய்வீங்க. கடினமான வேலையை கூட ஈஸியாக முடிச்சிடுவீங்க. ரிஸ்க் எடுப்பீங்க. சரியா? ரிஸ்க் எடுத்து அதை நல்லா சக்ஸஸாக முடிச்சிடுவீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், காதல் நல்லபடியாக இருக்கும். 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மிகச்சிறப்பாக இருக்கும். பண பிரச்சனையும் நல்லாயிருக்கும். சரியா? பண பிரச்சனையும் நல்லாயிருக்கும், தேவைக்கு பணம் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அவ்வளோதான். சரியா? கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும், போட்டி இருக்கும். நீங்கள் உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. அவங்கள கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? ஆனால் சமாளிக்கிற சக்தி இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் வேறையாக மலைச்சல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே நேயர்களே, அடுத்து வந்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? உத்தியோகத்தில் நல்லாயிருக்கும். சரியா? உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். உத்தியோக புள்ளியாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கன் மாதிரி முடிச்சு கொடுப்பீங்க மார்ச் 19 ஸோ துலாம் ராசிக்கு வந்து உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி பார்ட்னர் போட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. சரியா? கொஞ்சம் கவனச்சிதறல் வரும். கான்சன்ட்ரேஷனை ஸ்டடி பண்ணிக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். சரியா? எல்லோரும் இணக்கமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நல்லா உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நல்லபடியாக பண்ணுவீங்க. அதான் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும். மேலதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. உங்களுடைய செயலில் ஒரு திருப்தி இருக்கும். செயல் வீரனாக இருப்பீங்க. கணவன் மனைவி கிட்ட அனுசரித்து போங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு புத்துணர்வு இருக்கும், ஒரு ஃப்ரெஷ் இருக்கும். ஸோ கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், காதல் எல்லாமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் தேவைக்கு இருக்கும். சரியா? கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா சேமிங்க. ஏதோ டெபாசிட் பண்ணுங்கள். இல்லைனா வீட்டில் பணத்தை எடுத்து வைங்க. கையில் பணம் இருந்துச்சுன்னா வீட்டில் பீரோவில் வச்சுருங்க. பீரோவில் வச்சு லாக்கரில் பூட்டி வச்சுருங்க. அது ரொம்ப பயன்படும். சில நேரத்தில் கையில் காசு பணம் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு. அதை வந்து நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஸோ துலாம் ராசிக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிகம் எப்படி சார் இருக்குது? விருச்சிகத்துக்கு வந்து ஒரு லாபகரமான நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தில் நல்லாயிருக்கும். அதேமாதிரி தாப்பன் வழி சொத்து பத்துக்கள் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். இருப்பினும் வந்து தனிப்பட்ட முறையில் சில முடிவுகள் எடுக்கிறத சிரமப்படுவீங்க. சரியா? பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் சில பொறுப்புகள் கூடுதலாக இருக்கிறனால கொஞ்சம் சிரமப்படுவீங்க. எது டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் கவலையாக இருக்கும். அதனால் எதுவும் டிசிஷன் எடுக்கிறதா இருந்தால் வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டு யோசனை பண்ணி எடுங்க. சரியா? தொழில் வியாபாரம் வேலையில் வந்து கொஞ்சம் கூடுதல் பணி சுமை இருக்கும். சரியா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எதையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடிக்கணும். ஈஸியாக முடியாது. ஈஸியாக நினச்சி போவீங்க. அங்கே வந்து ஒரு வண்டிக்கு வேலை இருக்கும். அதனால் கொஞ்சம் பணி சுமை இருக்கும். அதை கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி வேலை பாருங்கள். உணர்ச்சி வசப்படாதீங்க. கணவன் மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. எமோஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டம் ஆகாதீங்க. பணப்பழக்கம் வந்து தேவைக்கு இருக்கும். சரியா? கூடுதல் செலவு இருக்கும். கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஃபினான்ஸ் பொசிஷனில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. பணத்தை கவனமாக கையாளுங்க. இருப்பினும் அப்பா வழி சப்போர்ட் இருக்கும். சரியா? வீட்டில் அப்பா வழி சப்போர்ட் இருக்கும். சொந்த பந்தங்களுடைய இணக்கம் இருக்கும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் சில பேருக்கு வயதானவர்களுக்கு கை கால் வலி இருக்கும். மூட்டு வலி, ஜாயிண்ட் வலி, தொட வலி, மூட்டு வலி, கால் வலி இருக்கும். சரியா? இடுப்பு கீழே உளைச்சல் இருக்கும், கால்கை உளைச்சல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி விருச்சிகத்துக்கு வந்து ஒரு சுமாரான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் லாபம் இருக்கும். தனுசு ராசிக்கு வந்து தாய் வழி சிறப்புகள் இருக்கும். சரியா? தாய் வழி சிறப்புகள் இருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். தோட்டம் துறவு வச்சுருக்கவங்களும் நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் இதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஓரளவு இதாக தான் இருப்பீங்க, சௌரியமாக தான் இருப்பீங்க. கர்மாதிபதி யோகம் இருக்குது. சரியா? ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா ஃபீல் பண்ணுங்கள்.
இருப்பினும் வந்து கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும். சமநிலைன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி பேலன்ஸாக இருக்க முடியாது. கொஞ்சம் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஆசிலேஷன் ஆவீங்க, மைண்ட் டைவர்ஷன் ஆகும். செய்யவே வேண்டாமா அப்படின்னு மனக்குழப்பம் இருக்கும். இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. வீட்டில் பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நடக்கிற காரியமெல்லாம் சாதகமாக இருக்கும். டிஸ்கஷன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் டிசிஷன். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல பணிகள் அதிகமாக இருக்கும், வேலைகள் அதிகமாக இருக்கும். அது ஒரு சலிப்பை கொடுக்கும். சரியா? ரொம்ப சங்கடமாக போடுவீங்க. என்னடா வருஷம் முழுக்க வேலை பார்த்து அரைச்சிட்டு இருக்கோம்னு ஒரு சங்கடம் இருக்கும். தொழில் வியாபாரத்திலும் ஒரு சலிப்பு இருக்கும். பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க. சரியா? உறவில் வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும், ஒரு பாண்டிங் இல்லாமல் இருப்பீங்க, எனக்கென்னு இருப்பீங்க. சரியா? அதனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். சரியா? கூடுதலாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இஷ்டப்பட்டு தான் செலவு பண்ணுவீங்க. ஒரு சுகத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க. கைகால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அங்கிட்டு தூரமாக அலையாதீங்க. ரெஸ்ட் எடுங்க. சிறப்பாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தீங்க, ஆன்மீக வழிபாட்டில் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு பலன் இருக்கும். ஆனால் ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து மகரம். மகரத்துக்கு எப்படி சார் இருக்கும்? டேலண்ட்டு தான். சரியா? வெற்றி வாகை சூடுங்க. தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். சரியா? வெற்றி மேல் வெற்றி பெறுவீங்க. கலை தொடர்பு நல்லா இருக்கும். சரியா நேயர்களே? நல்ல நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். சரியா? நல்லா இருக்கும். டார்கெட்டை முடிப்பீங்க. எதிர்பார்த்த விட பணப்பழக்கம் இருக்கும். ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் முக்கியமான நாளாக மார்ச் 19 பார்க்கப்படுகிறது. வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். திறமையாக இருப்பீங்க. உங்கள் திறமை வெளிப்படும். சரியா? அணுகுமுறையில் உறுதியாக இருங்க. எதுவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். சரியா? சிறப்பாக இருப்பீங்க. ஈவினிங் டைம் எங்கேனாச்சும் பிக்னிக், பார்க்கு, பீச்சுக்குன்னு போயிட்டு வருவீங்க. புரிதல் நல்லாயிருக்கும். எதையும் வந்து கலைநயத்தோட சக்ஸஸாக நல்லபடியாக முடிப்பீங்க. பணம் சேமிக்க நல்ல ஒரு நாளாக இருக்கும். புதிய முதலீடுகள் எதனாச்சும் பண்ணுவீங்க. ஸோ மகர ராசிக்கு வந்து ஒரு நல்லது ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கும்பம். கவனமாக இருக்கணும். சரியா? மார்ச் 19 கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சாதகமாக எதுவும் இருக்கா நடக்காது. அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. சரியா? சரியா? உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தொழில் பண்ண இடத்துலையும் சரி கவனமாக திட்டமிட்டு செய்யுங்க. எதையுமே அக்கறையாக இருங்க. ஹேர் பண்ணி செய்யுங்க. சொன்ன நேரத்தில் சொன்னதை முடிங்க. இல்லைனா பிரச்சனை வரும். சரியா? பிரச்சனை வரும். ஒரு கான்ட்ராவர்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும், குழப்பம் வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. அதனால் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். செலவுகளை சிக்கனமாக வச்சுக்கோங்க. தேவையறிஞ்சு செலவு பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு கோல்டு ஃபார்ம் ஆகும், சளி ஃபார்ம் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் கும்பராசினியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வுள்ள நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து மீனம். ராசியில் சந்திரன் இருக்கிறாரு. கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். 6 கூடையவனும் 12 கூடையவன் இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் செலவு இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. சரியா? இருந்தாலும் காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். இருப்பினும் வந்து மகிழ்ச்சி அந்தளவு இருக்காது. பதட்டமான சூழ்நிலை இருக்கும், தடைகள் இருக்கும். தடைகளை தாண்டி தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் முட்டல் மோதல் வரத்தான் செய்யும். அனுசரித்து போங்க. மேலே அதிகாரிகள் கீழே வளர்க்குறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. விட்டு கொடுத்து போனால் இந்த பிரச்சனை இருக்காது. சரியா? அதனால் உத்தியோகம், தொழில், வியாபாரம் பண்ணுற இடத்துல விட்டு கொடுத்து போங்க. திட்டமிட்டு காரியத்தை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவு, கணவன் மனைவி உறவில் வேறுபாடு வரலாம். கருத்து வேட்பாளர் இருக்கலாம். ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்க மாட்டீங்க. ஆனால் அனுசரித்து போங்க. கான்ட்ரவர்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் இருக்கும். ஃபினான்ஸை பொறுத்தளவுக்கு பணம், நிதி நிலைமை வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கனால கூடுதல் செலவு இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஃபினான்ஸ் பொசிஷனை வச்சுக்கோங்க. பாத்திரம் எரிஞ்சு பிச்சை போடுங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சரியா? பதட்டம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். சரியா? மன உளைச்சல் இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். அதெல்லாம் மீனராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் காரிய சித்தி இருக்கும். ஆனால் ராசியில் சந்திரன் வந்து சூரியன் சனியோட சேர்ந்துருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுயாது. அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்கும். நான் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு சொன்ன அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ 12 ராசிக்கும் பலன்களை சொல்லியிருக்கிறேன். 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். அதில் 9 நட்சத்திரத்துக்கு கொடீஸ்வர யோகம் சொல்லியிருக்கிறேன். மீதி 18 நட்சத்திரத்துக்கு ஒரு சாதகத்தை சொல்லியிருக்கிறேன். 12 ராசிக்குமே பலன்கள் சொல்லியிருக்கிறேன். ராசி பலன்கள், சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் மார்ச் 19 நல்லதொரு நாளாக கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.